Hi friends, welcome to Jaya Samayal Recipes. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான கேக் ரெசிபி பார்க்க போறோம். இது வெறும் 3 பொருளை வச்சு நம்ம ஈஸியா பண்ணிடலாம். நல்ல ஜூஸியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க फ्रेंड्स எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் இந்த கேக் வந்து ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கட் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு 2 ஹைட் அண்ட் சீக் 30 ரூபாய் பேக்கெட், 2 டைரி மில்க், 1 ஈனோ சால்ட் எடுத்திருக்கேன். இப்போ பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணி பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கட்டை நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் பிஸ்கட்டை 1-2 உடைச்சி போட்டுக்கலாம். நம்ம பிஸ்கட்டை உடைச்சி போட்டாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம நைஸாக பவுடர் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே பால் நிறைய ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 பேக்கெட் ஈனோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈனோ சால்ட் ஆட் பண்ணாட்டி பேக்கிங் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல கொஞ்சோண்டு பால் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேக் டின்லையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் பாத்திரம் இருக்கும்ல அதுலேயும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பட்டர் பேப்பரை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டர் பேப்பரை வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை ஊற்றிக்கலாம். பேட்டர் வந்து எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம சேக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கடாய் நல்லா ப்ரீஹீட் ஆகிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வேகும். சிம்மிலே வச்சு தான் வேக வைக்கணும். 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கேக் வெந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேக் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நைஃப்பில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ இந்த மாதிரி வெந்துடுச்சான்னு பார்க்கும்போது நைஃப்பில் லைட்டாக ஒட்டிச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் சிம்மிலே வேக வைக்கணும். கேக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கூல் பண்ணிட்டு தான் எடுக்கணும். உடனே எடுத்தோம்னா ஒட்டிட்டு வராது. கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம நைஃபை வச்சு எல்லா சைடும் எடுத்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பிளேட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மேலே இருக்கிற பட்டர் பேப்பரை எடுத்துடலாம்.
பாருங்கள் சூப்பராக கேக் வந்திருக்கு. நம்ம இப்போ இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி இஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் டெக்கரேட் செய்கிறதுக்கு 10 ரூபாய் டைரி மில்க் 2 எடுத்திருக்கேன். அதை வந்து 1 2 உடச்சி போட்டுக்கலாம். இப்போ இதில் சூடான பாலை 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கேக்குக்கு மேலே ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட்டை இந்த மாதிரி ஊத்துறனால சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே டைரி மில்கை துருவி சுற்றி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் வச்சு நம்ம சூப்பரான கேக் ரெடி பண்ணியாச்சு. நம்ம 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான கேக் ரெடி பண்ணியாச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்குனா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குனா ஷேர் பண்ணிடுங்க. என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.